ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஜூஸியான மட்டன் கறியை தான் செய்ய போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த கறியை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், அதே சைஸ் அளவுக்கு தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒன்றையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா 1/4 கிலோ மட்டன் கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நான் அடுப்பை கேஸை பற்ற வச்சுட்டு குக்கரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுக்கிறேன். இது பொரித்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இது வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை சேர்த்து அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஜூஸியாக மசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கர்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறமா மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், வீட்டிலே செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் சிம்லேயே போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கான ஜூஸியான டெக்ஸ்சரை கொடுக்க போகுது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக மட்டனையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்த்ததுனால இந்த மட்டன் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான டெக்ஸ்சரை தருது. அதனால் நீங்கள் இந்த தயிரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மட்டனையும் நல்லா நான் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த போட்ட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதில் நல்லா சேர்ந்துருக்கும், நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இது வதக்கி முடித்ததுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு 8 to 9 விசிலை விட்டுக்கிறேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நான் 8 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வேணும்னாலும் தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு அடுத்து நம்ம இதையும் ட்ரை ஆக்கிக்கணுன்னாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் பற்ற வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னமும் ட்ரை பண்ணுறதுக்காக நான் கேஸில் அடுப்பு பற்ற வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு ஜூஸியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான மட்டன் கறி ரெடி. இந்த வீடியோவை செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி மட்டன் கறியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.